வருடத்தில் 3 நாட்கள் மட்டுமே கவசமின்றி தரிசனம் தரும் ஆதிபுரீஸ்வரர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தொண்டை மண்டலத்தில் பிரசித்தி பெற்ற 32 சிவ திருத்தலங்களில் ஒன்றான சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. இக்கோயிலின் மூலவர் படம்பக்கநாதர் ஆதிபுரீஸ்வரராக வீற்றுள்ளார். சுயம்புவாக உருவானதாக கருதப்படும் ஆதிபுரீஸ்வரர் ஆண்டு முழுவதும் தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி நாக கவசம் அணிவிக்கப்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். ஆண்டிற்கொரு முறை கார்த்திகை மாதம் பௌர்ணமியொட்டி 3 நாட்கள் மட்டும் ஆதிபுரீஸ்வரர் புற்றுவடிவ லிங்க திருமேனி மீது அணிவிக்கப்பட்டிருக்கும் நாகக்கவசம் திறக்கப்படும். அதன்படி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆதிபுரீஸ்வரரின் தங்கமுலாம் பூசிய நாகக்கவசம் திறக்கப்பட்டது. தொடர்ந்து புனுகு சாம்பிராணி, தைலாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அப்போது அங்கிருந்த பக்தர்கள் ஒற்றீஸ்வரா ஆரூரா என பக்தி கோஷத்துடன் ஆதிபுரீஸ்வரரை தரிசனம் செய்தனர். வியாழன் மாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று சாமி தரிசனம் செய்தனர். வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இந்த 3 நாட்களும் ஆதிபுரீஸ்வரருக்கு புனுகு சாம்பிராணி, தைல அபிஷேகம், மகாபிஷேகம் செய்யப்படும். சனிக்கிழமை இரவு 8 மணி அளவில் நடைபெறும் அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு மீண்டும் நாகக்கவசம் அணிவிக்கப்படும். ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறப்பு நிகழ்ச்சி என்பது திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் நடைபெறும் மிக முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாகும்.